அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸிகத்து வல் ஃபரா, நலமும் ஓய்வும். கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நியமத்தானி 2 நியமத்துகள் மக்பூமுன, அசட்டையாக இருக்கிறார்கள். ஃபீஹிமா, அந்த 2 நியமத்திலேயும் கசீர் மினன்னாசி, மக்களிலிருந்து அதிகமானவர்கள் அசட்டையாக இருக்கிறார்கள். 1வது அஸ்ஸிஹத்து நலம், 2 வல் ஃபராகு 2வது ஓய்வு. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இக்தனிம், நீ கனிமத்தாக பெறு, அதாவது தக்க வைத்துக்கொள். ஹம்சன், 5 விஷயங்களை, கப்ல ஹம்சின், 5ற்கு முன்னால் 5ஐ நீ தக்க வைத்துக்கொள், அப்படின்னா கைப்பற்றிக்கொள், அப்படின்னா அதை பயன்படுத்திக்கோ, அது மாதிரி அர்த்தம். சபாபக்க கப்ல ஹர்மிக்க, வயோதிகத்துக்கு முன்னால் உன்னுடைய வயோதிகத்திற்கு முன்னால் உன்னுடைய வாலிபத்தை நீ பயன்படுத்திக்கொள். சிஹத்திக்க கப்ல சக்கமிக்க, நோய்க்கு முன்னால் உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ பயன்படுத்திக்கொள். கினாக்க கப்ல ஃபக்ரிக்க, உன்னுடைய ஏழ்மைக்கு முன்னால் உன்னுடைய செல்வத்தை, பணக்காரத்தன்மை, அதான் சொல்கிறது, அதை நீ பயன்படுத்திக்கொள். ஃபராகக்க, உன்னுடைய கபுல சுகுலிக்க, உன்னுடைய வேலைக்கு முன்னால் ஓய்வை நீ பயன்படுத்திக்கொள். ஹயாத்திக்க, உன்னுடைய வாழ்க்கையை, கபுல மௌத்துக்கு முன்னால் உங்கள் வாழ்க்கையை நீ பயன்படுத்திக்கொள். இகுத்தன்னா கனிமத்தாக பெரு, அதை கைப்பற்றிக்கொள், பயன்படுத்திக்கொள், தக்க வைத்துக்கொள். இந்த மாதிரி பல அர்த்தம் இருக்குது. இது ஹதீஸ் நிறையா வரும். எங்கேயாச்சும் நல்லா அழகான நேர்த்தியான வார்த்தையாக படிச்சிங்க அப்படின்னா அதே யூஸ் பண்ணி கூட நீங்கள் எழுதிக்கலாம். மகக்கல் இப்னு யசாரின் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைஸ இல்லை மின் யௌமின், நாளிலிருந்து யோத்தி வருமே, அலா இப்னு ஆதிமே, ஆதமுடைய மனிதனிடம் வருமே, அந்த நாளிலிருந்து எந்த நாளும் இல்லை, இல்லா யுனாதி ஃபி, அவனை அழைத்தே தவிர. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, மனுஷன்கிட்ட வர நாள் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நம்மகிட்ட வர அந்த நாள், இந்த நேரம், அது நம்மளை பார்த்து பேசும், நம்மளை பார்த்து சொல்லுது, யா இப்னு ஆதமுடைய மகனே, ஆனால் ஹல்குன் ஜதீதுன், நான் ஒரு புதிய படைப்பு, நான் ஹல்குன் ஜதீதுன், புதிய படைப்பு. ஆனால் நானாயிரவன் ஃபீமா தஅமலு, நீ செய்கின்ற ஒன்றிலே இருக்கின்றேன். நீ என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அதெல்லாம் நான் இருக்கிறேன். சாப்பிட்றோம், தூங்குறோம், படுக்கிறோம், என்னென்னமோ செய்கிறோம், அதெல்லாம் நான் இருக்கிறேன். நான் புதிய படைப்பு, அதெல்லாம் நான் இருக்கிறேன். அலைக்க கதன் சஹீதுன், அலைக்கனா உன் மீது, கதன்னா நாளை, சஹீதுன்னா அலைக்கு உனக்கு எதிராக கதன் நாளை, சஹீதுன் நான் சஹீதுன் சாட்சி சொல்பவனாக இருக்கிறேன். ஃபவுமுல் ஃபிய, செய், ஃபிய என்னிலே, ஹைரன் நல்லது செய். அப்படின்னா அந்த காலம் நம்மளை பார்த்து சொல்லுது, என்கிட்ட நீ நல்லது செய். அப்போ நான் காலத்தில் நம்ம நல்லது செய் அப்படின்ட்டு அந்த காலம் நம்மளை பார்த்து சொல்லுது. அப்போ சில விஷயங்கள் விளங்கலை அப்படின்னா அடுத்தடுத்து படித்தா புரியும். வஷ்கத் லக்க பிஹி கதன், இதை படிக்கும்போது இதை வார்த்தை புரியுது. அப்போ அந்த காலம் சொல்லுது, அலைக்கு உனக்கு எதிராக கதன் நாளைனா அந்த கியாமத்தினால சஹீதுன் சாட்சி. அப்போ நான் என்ன பண்ணுவேன், உனக்கு எதிராக நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு அந்த காலம் சொல்லுது. அப்போ ஏதோ ஒரு கிதாபில் படித்தேன். அப்போ நம்ம இந்த முத்தாலா பண்ணுறப்ப, படித்து பார்க்குறப்ப, ஃபஸ்ட்டு தடவை கிதாப் திறக்கிறப்ப ஒன்றுமே தெரியாது. திரும்ப அப்படியே கொஞ்சம் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க அப்படி ஃபஸ்ட்டு அப்படியே படித்து ஒரு ரவுண்டு படிச்சுட்டு போயிருந்தேன். திரும்ப 2வது கொஞ்சம் படிக்கணும். திரும்ப 3வது ஒரு தடவை படித்தேன். அப்போ 4வதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ திரும்ப ஒரு தடவை படிக்கிறப்ப யாரை பற்றி யோசித்தோம்னா அப்படியே எல்லா விஷயம் புரிஞ்சிடும். அப்போ எடுத்தோன்னே திறந்து பார்த்துட்டு முடியலைன்ட்டு நம்ம முடங்கிட்டோம்னா அது நடக்காமலே போயிடும். அந்த மாதிரி படிக்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி நமக்கு நிறையா கிதாப் படிக்கிறதுக்கு நாலேஜ் கிடைக்கும். ஃபஹ்மல், நீ அமல் செய், ஃபி எனிலே ஹைரன் நல்லதை செய். அஷ்கது லக்க பிஹி கதன், அஷ்கது நான் சாட்சி கூறுகிறேன், லக்க உனக்கு பிஹி அதை கொண்டு, கதன் நாளை உனக்கு அதை கொண்டு சாட்சி செய்கிறேன். நீ என்ன செஞ்சேன், என்ன பண்ணுறேன், சாட்சி சொல்கின்றேன். இப்போ இன்னி நிச்சயமாக நான் லவ் மலைத்து கடந்து போய் விட்டால், லன் தரணி நீ என்னை பார்க்க முடியாது, அபதன் எப்போதும் பார்க்க முடியாது. அப்போ இந்த நிமிஷம், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நிமிஷம், இப்போ இந்த செகண்டு நம்ம பார்க்குற காலம் நம்மளை விட்டு கடந்து போயிடுச்சு. அப்போ அது இப்போ நம்ம அடுத்த செகண்டுக்கு வந்துட்டோம், நம்மளை விட்டு அந்த காலம் போயிடுச்சு, அவ்வளோதான். இனிமேல் நம்ம என்ன பண்ண முடியாது, திரும்ப பார்க்க முடியாது. அப்போ ஒவ்வொரு செகண்டும் காலம் நம்மளை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்குது, நான் உன்கிட்ட இருக்கிறேன், என்னை நல்ல விதமாக பயன்படுத்து, நான் உனக்கு ஆதரவாக சாட்சி சொல்லுவேன், இல்லாட்டி எதிராக கியாமத்தினால சாட்சி சொல்லுவேன். அப்போ கடந்து போயிட்டா அவ்வளோதான், திரும்ப என்னை ஒரு நாள் பார்க்க முடியாதுன்னு காலம் நம்மள்கிட்ட பார்த்து சொல்லுது. அப்போ போன செகண்டு இப்போ இல்லை, அது கடந்து போயிடுச்சு, அது திரும்பி ஒரு நாளும் வரப்போவதில்லை. அதான் அந்த காலம் சொல்லுது. ஃபைனி நிச்சயமாக நான் லவ் மலைத்து கடந்து போய்விட்டால், லம் தரணி நீ என்னை பார்க்க மாட்டாய், அபதன் எப்போதும் பார்க்க மாட்டாய். கால மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யக்கூலு லைலும் மிஸ்ல தாலிக்க, அப்போ இரவும் இதே போல தான் சொல்லும். பகல் சொன்ன மாதிரியே
இரவும் இதே போல தான் வந்து சொல்லும். அப்போ ஒன் இப்னு மசூத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கால சொன்னார்கள், லா தஜூலு நீங்காமல் இருக்கும் கதம் இப்னி ஆதம் இப்னு ஆதமுடைய கால்கள் நீங்காமல் இருக்கும் இவங்களுக்கு கியாமத்து நாளில். அப்படின்னா அந்த இடத்த விட்டு அசையாதுன்னு அர்த்தம். இந்த ரப்பிகி அவனுடைய இறைவனிடம் ஹத்தா இசுகளை கேட்கப்படும் வரை என ஹம்சின் 5 விஷயங்களை பற்றி கேட்கப்படும் வரை அவனுடைய கால்கள் நீங்காமல் இருக்கும்னா அந்த இடத்த விட்டு அசைய முடியாது அப்படின்னு அர்த்தம். அன் உம்ரிஹி அவனுடைய வாழ்க்கையை பற்றி, ஃபீம் அஃப்னாஹு எதிலே அவன் கழித்தான். இது ஃபஸ்ட்டு கேள்வி. ரெண்டாவது ஒன் சபாபிஹி அவனுடைய வாலிபத்தை பற்றி, ஃபீம அபுலாஹு எதிலே அவன் அழித்தான். மாலிஹி அவன் பொருளை பற்றி, மின் ஐன எங்கிருந்து தசபகு அதை அவன் சம்பாதித்தான். அடுத்து ஃபீம எங்கிருந்து சம்பாதித்தான். ஃபீம அன்ஃபக்தகு ஃபீம அன்ஃபகவு அதை எதில் செலவழித்தான். மாதா அமில என்ன அமல் செய்தான். ஃபீம அலிம அவன் அறிந்த ஒன்றிலே என்ன அமல் செய்தான். அப்படின்னு இந்த 5 கேள்விக்கு பதில் சொல்லாமல் யாரும் அந்த இடத்த விட்டு அசைய முடியாது அப்படிங்கிறாங்க. லா தஜூல் நீங்காமல் இருக்கும் கதம் இப்னு ஆதமுடைய கால்கள் நீங்காமல் இருக்கும் அப்படின்னா அந்த இடத்த விட்டு அசையாது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த 5 கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவன் அந்த இடத்த விட்டு போக முடியாது. அடுத்து அப்போ அந்த 5 கேள்வி என்ன, அவனோட வயசை பற்றி, அவனோட வாலிபத்தை பற்றி, அவன் சம்பாரித்த பொருளை பற்றி, அவன் கற்றுக்கிட்ட இல்மை பற்றி. அப்போ 4 தான் வருது. இன்னொன்று அப்போ பொருளே 2 வருது. எப்படி சம்பாரித்து எப்படி செலவு பண்ணேன். இப்போ 4 5 இது 3 இது 4 இது 5 ஆகி வேண்டியதான். இது 5 கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த இடத்த விட்டு அசைய முடியாது அப்படின்ட்டு அந்த ஹதீஸ். இப்போ காலை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அவுகாத்துக்க உன்னுடைய நேரமாகிறது உம்ருக்க உன்னுடைய வாழ்க்கையாக இருக்கும். உம்ருக்க உன்னுடைய வாழ்க்கையாகிறது ரவுசு மாலிக்க உன்னுடைய பொருள்கள் எல்லாம் தலையாக தான் இருக்கும். அப்போ உன்னுடைய நேரம்தான் உன்னுடைய வயசுங்கிறது என்ன, உன்னுடைய நேரம். அப்போ உன்னுடைய வயசு தான் உன்னுடைய பொருள்கள் எல்லாம் தலையாயது. வலைகி திஜாரத்துக்கு அதில் தான் உன் வியாபாரம் இருக்குது. அப்போ அந்த உன்னுடைய வயசில் தான் என்ன இருக்குது, உன்னுடைய வியாபாரம் இருக்குது. வயசை வச்சு தான் நீ வியாபாரம் பண்ணுற. பிஹி அதை கொண்டு இருக்கிறது உசூலுக்க நீ அடைதல், இலா நைமி நேமத்தின் பக்கம், அபதி நிரந்தரமான நேமத்தின் பக்கம், ஃபிஜ்வாரில்லாஹி தாலா அல்லாவுடைய நெருக்கத்தில். அப்போ அந்த வயசை கொண்டு தான் நிரந்தரமான நேமத்தின் பக்கம் நெருங்குவதும், நேமத்தான் நெருப்பின் பக்கம் நெருங்குவதும் இருக்கிறது. சொன்ன அடைவது நேமத்துகளை அடைவதும் இருக்கிறது. அப்போ அந்த வயசை வச்சு தான் என்ன பண்ண முடியும். நாம் வந்து வயசுங்கிறது நேரம். அப்போ அந்த நேரத்தை வச்சு தான், அப்போ நேரம் வயசு எல்லாம் ஒன்று தான். அப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், அல்லாஹ்வை அடைய முடியும். இப்போ குல்லு நப்சின் எல்லா ஆத்மாவும், குல்லு நஃபஸ்னா மூச்சு, எல்லா மூச்சும் மின் அன்பாசிக்க உன்னுடைய மூச்சிலிருந்து எல்லா மூச்சும், ஜவுகரும் ஒரு ஜவுகர்னா மாணிக்கம், லா கீமத்தளவு அதற்கு வந்து எந்த விலையும் கிடையாது. இது அந்நேரத்தில் லா பதிலளவு அதற்கு பகரமும் இல்லை. இதா ஃபாத்த அது தொலைந்து விட்டால், மிஸ் ஆகிவிட்டால், பல ஊதத்தளவு அதுக்கு திரும்பி வருவதும் இல்லை, அது திரும்பி வரப்போவதும் இல்லை. அப்போ ஒவ்வொரு மூச்சிலிருந்து ஒவ்வொரு மூச்சும் அது ஒரு மாணிக்கம் போன்றது. அதுக்கு வந்து என்ன இல்லை, அதுக்கு விலையே இல்லை, அதுக்கு நிகராக அதுக்கு எந்த விலையும் அதுக்கு சொல்ல முடியாது. அதே சமயம் அதுக்கு பகரம் விலையும் இல்லை, அதுக்கு மாற்றும் இல்லை. அது போயிடுச்சுன்னா அது திரும்ப வராது அப்படின்ட்டு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அப்படின்னா நேரத்துடைய அவசியத்தை பற்றி சொல்கிறார்கள். நம்ம வாழ்கிற வாழ்க்கைங்கிறது என்ன, நம்ம கழிக்கின்ற நேரம் தான். அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ கீழே வந்து கவிதையாக வருது, மேலே சொன்னது தான் கீழே கவிதையாக வருது. கவிதைக்கு இப்போ கவிதையெல்லாம் மொழிபெயர்க்குன்னா வந்து சரஹ் கித்தாப் வேணும். அப்போ கீழே சில விஷயங்கள் போட்டிருக்கிறாங்க. சரஹ் கித்தாப் இருந்தால் தான் தெளிவாக வந்து மொழிபெயர்க்க முடியும். இருந்தாலும் என்னால் முடிஞ்சதை வந்து செஞ்சுருக்கிறேன். அப்போ ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு ஏதோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓகே தானே. ஹயாத்துக்க உங்களுடைய வாழ்க்கையாகிறது அன்ஃபாசுன் மூச்சு.